ட்ரைனிங் வந்தவங்க நிறைய பேர் அண்ணா பாஸ்மதி ரைஸ் ஓகே, ஆனால் எனக்கு புல்லட் ரைஸில் தான் எங்கள் ஏரியாவில் போங்கன்னாங்க. சரி அப்படின்னு புல்லட் ரைஸ் வாங்கிட்டு வந்து போட்டுக்கிறேன். ஒரு 4 கிலோ. யாரெல்லாம் புல்லட் ரைஸில் ட்ரையல் போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மசாலா நாங்கள் ஒன்றா வதக்கி எடுத்துட்டோம். அந்த ரைஸோட பதத்தை எப்படி எடுக்கிறதுங்கிறத எனக்கு காமிச்சிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சண்முகன் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. ஐயப்பன் தாங்கல் ஜான்சன் நீங்கள் போட்டிருக்க. ஆத்தூர் இருசப்பன் சார் வந்திருக்கிறாரு. கர்நாடகாவிலேருந்து குரு. கரூர் குமார் சார் வந்திருக்காங்க. மதுரை செல்வகுமார் சார் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி மொத்தம் 50 கிலோ பிரியாணி போட்டோம். 40 கிலோ கடைக்கு போடுறோம். 10 கிலோ ஆல்ரெடி வந்தவங்க ட்ரையல் போட்டுட்ருக்காங்க. இது வந்து இவங்க அதே மாதிரி கொட்டாங்குச்சியில் தம் போட்டு காட்டுங்கன்னு கேட்டாங்க, அதனால் போட்டிருக்கேன். இப்படி வந்திருக்கு புல்லட் ரைஸு. பச்சை மிளகா அவங்கவுங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி எப்படி வருங்கிறத போட்டு காட்டியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துருவோமாப்பா சைடில். ஓகே, அடி பிடிக்கல. அதே நேரம் ரைஸை பாருங்கள். எல்லாத்துக்குமே வடி பிரியாணிக்கு ஒரே ரூல் தான், சரியா? நீங்கள் எப்படி போட்டிங்கனாலும் நான் சொல்கிற மாதிரி நான் மெத்தடில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உதிரியாக சாப்பாடு நல்லா தான் வரும். ஓகே, சாப்பாடு வெந்திருக்காங்கிறத காட்டுமா. இது 24 கேரட் ரைஸ் தான் நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. எப்படி வந்திருக்கு பாருங்க. ஓகே, நல்லா வந்திருக்கு. இப்போ பிளேட் அடித்து கொடுத்துட வேண்டியது தான். எல்லாருமே சாப்பிட்டு வந்துருங்க. இந்த மாதிரி வச்சு கொடுத்துருங்க சார். பார்த்தீங்களா, நான் ஒரு 1.5 கிலோ கோழி தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் பீஸு. ஐயோ, வெங்காய பஜ்ஜியில் போட்டப்பா. நான் டேஸ்ட்டு மட்டும் பார்த்து சொல்லிட்டு போயிடுறேன். உள்ளே பிரியாணி போயிடுது, வெறும் சாப்பாடு வச்சே கொடுத்துருங்க. ஓகே, ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். உப்பு அப்பா அமைதியாக இருங்கம்மா. ஒரே நிமிஷம் ப்ளீஸ், ஒரே நிமிஷம். புல்லட் ரைஸில் சிக்கன் பிரியாணி போட்டிருக்கோம். ஏன்னா அவங்கெல்லாம் அந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்காங்களாம். புல்லட் தான் எங்கள் ஏரியாவில் ஓடும், பாஸ்மதி ஓடாதுன்ட்டாங்க. அதனால் அவங்களுக்கு இதே மசாலாவில் போட்டால் எப்படி வரும். நல்லா உதிரியாக, அதே நேரம் சாப்பாடு வெந்து உப்பு காரம்னா நறுக்குன்னு இருக்குது. 12 கிராம் மிளகாத்தூள் போட்டுக்க சொல்லியிருக்கேன். 1 கிலோவுக்கு 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்க சொல்லிட்டேன். சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குங்க. காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே நல்லா இருக்குங்க. சாப்பிட்லாம் தாராளமாக.